நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். பாடகர் ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு தமிழ் திரைப்பட கலைஞர்கள் இலங்கையின் யாழ்ப்பாணம் பகுதிக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் பிரபலங்களுடன் புகைப்படம் எடுக்க பணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனத்தின் அறிவிப்பு அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் பாடகர் ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதையொட்டி யாழ்ப்பாணம் வந்த தமிழ் திரைக்கலைஞர்களுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடிகை ரம்பா, நடன இயக்குனர் கலா மாஸ்டர் உள்ளிட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினர் முன்னதாக வந்த நிலையில் நடிகர்கள் சிவா, பாலா, சாண்டி மாஸ்டர், சஞ்சீவ், நடிகைகள் ஐஸ்வர்யா ராஜேஷ், திவ்யதர்ஷினி, ஆலியா மானசா, நந்தினி, மகாலட்சுமி உள்ளிட்ட பல கலைஞர்கள் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். இந்நிலையில் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க யாழ்ப்பாணம் வந்துள்ள நடிகர், நடிகைகளோடு புகைப்படம் எடுப்பதற்கும் சந்திப்பதற்கும் 30,000 ரூபாய் வசூலிக்கப்படும் என்று தனியார் நிறுவனம் விளம்பரப்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்துள்ள அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிமு தம்பிராசா, கலாச்சாரத்தை பெருமையாக பேசிவிட்டு நடிகைகளை அழைத்து வந்து புகைப்படம் எடுக்க பணம் வசூலிப்பதை ஏற்க முடியாது என்றார். இவ்வாறு பணம் வசூலித்தால் நடிகைகள் தங்கியுள்ள இடங்களை முற்றுகையிடப் போவதாகவும் தம்பிமு தம்பிராசா தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இலங்கை சென்ற போதும் இதேபோன்ற பிரச்சனை எழுந்தது குறிப்பிடத்தக்கது. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.